ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் கான்ஸ்டியூஷன் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் எப்படி ஒரு லா மேக் பண்ணுறாங்க, இல்லாட்டி ஒரு பில் எப்படி பாஸ் பண்ணுறாங்க பார்லிமெண்ட்டில் அப்படின்ற ப்ரொசீஜர் பற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான், ஸோ ஈஸியாக பார்த்துடலாம். பில் இஸ் அ ப்ரொபோசல் தட் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் எய்தர் ஆஃப் த ஹவுசஸ். அப்படின்னா இந்த பில்லை வந்து நம்ம லோக்சபாலேருந்தும் வந்து பாஸ் பண்ணலாம், ராஜ்யசபாலேருந்து பாஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து மணி பில்ஸை வந்து ராஜ்யசபாலேருந்து மட்டும் தான் பாஸ் பண்ணுவாங்க. மற்றபடி மொத்தம் 3 பில் இருக்குது. அது என்னென்னு இப்போ கொஞ்சம் ஒன்றா சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். பில் இஸ் அ ப்ரொபோசல் தட் கேன் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் எய்தர் ஆஃப் தி ஹவுசஸ் ஆஃப்டர் இட் இஸ் பாஸ்ட் பை போத் ஹவுசஸ் வித் அசன்சன்ட் ஆர் கன்சன்ட் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் த பில் பிகம்ஸ் அன் ஆக்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பில்லாக இருக்கும். அது வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு லோக்சபாவில் பாஸ் பண்ணுறாங்கன்னா ராஜ்யசபாலுக்கு போகும். ராஜ்யசபாலேருந்து பிரசிடென்ட்டோட அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஆக்டாக மாறிடும். இல்லாட்டினா என்ன ஆகும்னா, இப்போ ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ராஜ்யசபாலேருந்து லோக்சபாவுக்கு போகும். லோக்சபாலேருந்து பிரசிடென்ட்டுக்கு போகும். அங்கேருந்து வந்து அது வந்து திருப்பியும் ஆக்டாக மாறிடும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது எந்த 2 ஹவுசஸ் இருக்கு இல்லையா, 2 ஹவுசஸில் யார் வேணாலும் பில் ஜென்ரேட் பண்ணலாம். ஆனால் வந்து மோஸ்ட்லி வந்து லோக்சபாக்கு தான் வந்து இருக்கிறதுலே பவர் ஜாஸ்தி. அதனால் அவங்க தான் நிறையா வந்து ஆக்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க, பில் பாஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி. இப்போ இந்த மெஜாரிட்டி யாருக்கு பவர் ஜாஸ்தி, யாருக்கு கம்மி பவர், எத்தனை பேர் வந்து இந்த பில் பாஸ் பண்ணும்போது இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி, ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி அதை அக்செப்ட் பண்ணணும். அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டினா 50%. இப்போ 100 பேர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பார்லிமெண்ட்டில் ஆக்சுவலி 100 பேர் இருக்க மாட்டாங்க. நம்ம அவங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் 100 பேர் வந்து ஓகேன்னு சொல்கிறாங்க. 100 பேரில் 50 பேர் ஓகேன்றாங்க, 50 பேர் வந்து இல்லை நாங்கள் இதை வந்து எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் கடைசியில் ஒரு ஸ்பீக்கர்னு இருப்பார். அவருக்கு ஒரு ஓட்டிங் அத்தாரிட்டி இருக்குது. அவர் வந்து கடைசியில் அவர் போட்டு பாஸ் பண்ணுற பில் தான் வந்து கடைசியில் ஜெயிக்கும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து 50% + 1. அந்த ஸ்பீக்கர் வந்து கடைசியில் யாருக்கு இந்த இது ஒன்றா ஓகேன்னு சொல்லி பில் ஓட்டு போடுறாரோ, இல்லை நாட் ஓகேன்னு சொல்லி ஓட்டு போடுறாரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பில் பாஸ் ஆகும். இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 50% + 1 அவ்வளோ, அதுதான் மினிமம். அது மினிமம், இது சிம்பிள் மெஜாரிட்டி. சரியா? அது அது அந்த மாதிரி ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த பில் பாஸ் ஆயிரும். ஸோ அடுத்தது வந்து கியோராம் இஸ் த மினிமம் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ். இப்போ வந்து இந்த மழைக்கால கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர், பட்ஜெட் அதெல்லாம் நடக்கும் போதெல்லாம் வந்து ஒரு மினிமம் ஸ்ட்ரென்த்தாவது அந்த ஹவுஸில் மெயின்டைன் ஆகணும். இல்லாட்டி ஒரு பில் பாஸ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஸ்ட்ரென்த்தாவது அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கணும். அது என்னென்னா 1/10 ஆஃப் த டோட்டல். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா 1/10 ஆஃப் த டோட்டல் அப்படின்னா லோக்சபாவில் மொத்தம் 545 பேர் இருக்காங்க, ராஜ்யசபாவில் 245 பேர் இருக்காங்க. அப்போ லோக்சபாலேருந்து ஒரு 55 பேரும், ராஜ்யசபாலேருந்து ஒரு 25 பேர் இருந்தால் தான் நம்ம ஒரு பில்லே பாஸ் பண்ண முடியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பில் எப்படி என்ன மாதிரிலாம் பாஸ் பண்ணலாம், என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் அப்படின்ற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஃபஸ்ட்டு லோக்சபாலேருந்து ராஜ்யசபாக்கு போகணும், ராஜ்யசபாலேருந்து பிரசிடென்ட்டுக்கு போகணும், பிரசிடென்ட் வந்து அதை ஆக்டாக மாற்றுவார். இப்போ வந்து பில் வந்து லோக்சபாலேருந்து லோக்சபாவுக்கு போய் அங்கேயே கூட ஸ்டாப் ஆகலாம். ஏன்னா ராஜ்யசபா அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம். அது வந்து ஒரு பெரிய ராஜ்யசபாங்கிற ஒரு பெரிய விஷயம் இல்லை. லோக்சபாலேயே வந்து அது கேன்சல் ஆகலாம். இல்லாட்டி என்ன ஆகும்னு சொன்னால் பில் வந்து லோக்சபாவில் ஓகே ஆகி ராஜ்யசபாவில் கேன்சல் ஆகும் போது அது ஒரு டெட்லாக் சிச்சுவேஷனாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் வந்து ஸ்பீக்கரை வந்து ஒரு ஜாயின்ட் செஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 பேருக்கும் ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா பிரசிடென்ட் வந்து அதை ஆக்டாக மாற்றுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் டெட்லாக் சிச்சுவேஷன். டெட்லாக் இஸ் அ சிச்சுவேஷன் ஆஃப் திஸ் டிஸ்அக்ரிமெண்ட் பிட்வீன் த 2 ஹவுசஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு அ பில். 2 ஹவுஸுமே வந்து ஒத்துக்கலை அப்படிங்கிற போது வந்து ஒரு ஜாயின்ட் செஷன் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் வந்து ஒரு பில் வந்து 14 days இருந்துட்டு அதுக்கு மேலே அதை ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொன்னால் வந்து அதை வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அவங்க ராஜ்யசபாவில் இருக்கவங்க வந்து சஜஷன் தான் சொல்ல முடியும், மற்றபடி இதை மாற்றுங்க அப்படின்ற மாதிரி பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. அது கேட்காததும் லோக்சபாவில் இருக்கவங்களோட இன்ட்ரெஸ்ட். டு ரிசால்வ் த டெட்லாக் த பிரசிடென்ட் சம்மன்ஸ் ஜாயின்ட் செஷன் of the parliament and is presided over the speaker. If it is passed by the simple majority then the president accepts the bill. So simple majority இதுக்கு போதும். இந்த சாதாரண பில்லுக்கெல்லாம் வந்து சிம்பிள் மெஜாரிட்டியை ஓகே பண்ணிட்டாங்கன்னா வந்து இந்த பில் வந்து பாஸ் ஆயிரும். சிம்பிள் மெஜாரிட்டியை இதெல்லாம் எந்த பில்லெல்லாம் பாஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பில்லும் ஃபினான்ஷியல் மணி பில்லும் வந்து சிம்பிள் மெஜாரிட்டிலே பாஸ் பண்ணலாம். ஆனால் கான்ஸ்டியூவன்ட் ரிலேட்டடான பில் வந்து இல்லாட்டி அமெண்ட்மெண்ட் ரிலேட்டடான புது பில்லெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து
ஸ்பெஷல் மெஜாரிட்டி இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். இப்போ ஸ்பெஷல் மெஜாரிட்டினா என்னன்னு பார்க்கலாம். ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 2/3 ஆஃப் த டோட்டல். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து நான் சிம்பிள் மெஜாரிட்டினா 50% ப்ளஸ் 1ன்னு சொன்னேன். இங்கே வந்து 2/3 ஆஃப் த மொத்தம் கான்ஸ்டியூஷனில் இருக்கவங்க வந்து இருந்தால் தான் ஓகே சொன்னால் தான் இந்த பில் பாஸ் ஆகும். இதில் வந்து எக்ஸாம்பிள் இது என்னென்னா மொத்தம் 545ல் 2/3 வந்து 336 ஹாஃப் பார்த்தீங்கன்னா 273. ஸோ இதுக்கு நடுவில் இந்த 336லேருந்து 273க்கு நடுவில் இருக்கிறவங்க இவ்வளோ தூரம் ஓட்டு வந்தால் தான் ஓகேன்னு சொன்னால் தான் இந்த பில் பாஸ் ஆகும். இல்லாட்டி இந்த பில் வந்து அங்கேயே வந்து பாஸ் ஆகாமல் போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த டைப்ஸ் ஆஃப் பில் என்னென்னு பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் பில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஃப் த பில்ஸ் ஆர் இன்ட்ரடியூஸ்டு பை த மினிஸ்டர் தே ஆர் கால் பப்ளிக் பில்ஸ். நான் முன்னாடியே சொன்னேன் பப்ளிக் பர்சன்னா யார், ப்ரைவேட் மெம்பர்னா யாருன்னு. பப்ளிக் மெம்பர்னா வந்து அவங்க ஒரு மினிஸ்டராக இருப்பாங்க. ஹோம் மினிஸ்டர், ஃபினான்ஷியல் மினிஸ்டர், அந்த மாதிரி மினிஸ்டர்ஸாக இருப்பாங்க. அதுதான் பப்ளிக் மெம்பர்ஸ். அவங்க தான் வந்து பில் பாஸ் பண்ணுவாங்க. அதை தவிர ப்ரைவேட் மெம்பர்ஸும் பாஸ் பண்ணலாம். இஃப் இன்ட்ரடியூஸ்ட் பை த ப்ரைவேட் மெம்பர் தென் இட் இஸ் கால் ப்ரைவேட் மெம்பர் பில். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெம்பர்ஸ்னால் ஜென்ரலாக லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்க மெம்பர்ஸ் தான் ப்ரைவேட் மெம்பர்ஸ். வெளியில் இருந்தவங்கலாம் இல்லை. லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க வந்து ப்ரைவேட் மெம்பர்ஸ். அவங்க மினிஸ்டர்ஸாக இருக்கவங்க வந்து பப்ளிக் மெம்பர்ஸ். அவங்க மினிஸ்டர்ஸ் பாஸ் பண்ணாங்கன்னா அது பேர் பப்ளிக் பில். ப்ரைவேட் மெம்பர்ஸ் பாஸ் பண்ணாங்கன்னா அது பேர் ப்ரைவேட் மெம்பர் பில். A minister must be a member of either Lok Sabha or Rajya Sabha. Otherwise, he must become a member within 6 months of 6 periods from the date of appointment. Otherwise, he is suited to the minister. He is not suited as a minister. ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் மினிஸ்டராக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவர் மெம்பர் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபாவில் இருக்கணும். இந்த பாயிண்ட்டை முன்னாடியே பார்த்தோம். அப்படின்னா போன வீடியோவில் பார்த்தோம். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் என்ன பண்ணணும்னா 6 மந்த்ஸில் ஒரு தொகுதியில் நின்று ஜெயிச்சு அவர் வந்து கண்டிப்பாக ஒரு சீட்டு வாங்கியிருக்கணும். அப்போ தான் வந்து அவர் வந்து மினிஸ்டருக்கு எலிஜிபிளாக இருப்பார். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ என்னென்ன டைப் ஆஃப் பில்லுன்னு பார்க்கலாம். வித் ரெஸ்பெக்ட் டு த நேச்சர் ஆஃப் த பில், த பில்ஸ் ஆர் டிவைடட் இன்டூ 3 கேட்டகரிஸ். ஸோ பில் வந்து 3 கேட்டகரிஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஆர்டினரி பில், ஃபைனான்ஷியல் மணி பில், இல்லாட்டி வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் என்னென்னா நம்ம வந்து இந்திய சட்டமைப்பு, அரசியல் சட்டமைப்பு அப்படின்றது தான் கான்ஸ்டியூஷன். இதில் வந்து நம்மளுக்கு தேவையானதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அது நம்மளுக்கு சூட்டபிளாக இல்லை. முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 1950s வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய வருஷம் வந்துருச்சு இல்லையா? அதனால் தேவையானதை ஆட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்காக பாஸ் பண்ணுற பில் பேர் தான் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெதர் த பில் இஸ் அ மணி பில் நாட் டிசைடட் பை த ஸ்பீக்கர். ஸோ அந்த பில் வந்து மணி பில்லா இல்லையான்னு யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர் தான் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள். என்னென்னா வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு வந்து அதில் ஆட் பண்ணியிருக்காங்க, டெலீட் பண்ணியிருக்காங்கங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட் டுக் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் த ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் டுக் பிளேஸ் இன் 1951. ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒரு அடிஷனோ டெலிஷனோ எப்போ ப்ரொசீட் பண்ணாங்கன்னா 1951 தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. த்ரூ 42nd அமெண்ட்மெண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் ஆடட் டு த கான்ஸ்டியூஷன். ஸோ 42nd அமெண்ட்மெண்ட்டில் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் பண்ணாங்க. 44th அமெண்ட்மெண்ட்டில் ரைட் டு த ப்ராப்பர்ட்டி வாஸ் deleted from the list of the fundamental rights. ஸோ இந்த மாதிரி அடிஷன் டெலிஷன்லாம் பண்ணுறது வந்து இந்த மாதிரி பில் பாஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. டக்குன்னு ஒருத்தங்க முடிவு எடுக்க முடியாது. அப்புறம் கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ் ஆர் மென்ஷன்ட் இன் த கான்ஸ்டியூஷன். ஸோ யார் யார் அந்த அத்தாரிட்டிஸ் அப்படின்றத கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மெயினாக வந்து லோக்சபா அண்ட் ராஜ்யசபா தான் வந்து கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிஸ். அப்புறம் ஸ்டாச்சுரி அத்தாரிட்டிஸ் ஆர் கிரியேட்டட் பை த பார்லிமெண்ட். அது யாருன்னா லோக்சபா ராஜ்யசபா. ஒரு பில் இதான் பில் பாஸ் பண்ணுற ப்ரொசீஜர். பில்லு லோக்சபா ராஜ்யசபா அதுக்கப்புறம் பிரசிடென்ட்ட போகுது. நான் ஸ்டாச்சுரி அத்தாரிட்டிஸ் ஆர் கிரியேட்டட் பை டேக்கிங் அ டிசிஷன் இன் த கேபினெட். ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ராஜ்யசபா லோக்சபாவில் வந்து ப்ரைவேட் மெம்பர்ஸ் பாஸ் பண்ணுற பில்லு தான் இது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா வந்து ராஜ்யசபா கேன் டிஸ்கஸ் த மணி பில் ஃபார் நாட் மோர் தேன் 14 days. ஸோ இந்த மணி பில்லுக்கு என்ன அப்படின்னா வந்து இந்த மணி பில்லை ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ணுறது வந்து ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட ஓகே வாங்கி லோக்சபாவில் இருக்கவங்க தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அதை வந்து ராஜ்யசபாவில் ஒரு 14 days கொடுத்துருப்பாங்க. அவங்க ஓகே பண்ணலாம், சஜஷன் கொடுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் இல்லையா. மற்றபடி வந்து இது கண்டிப்பாக பாஸ் ஆயிரும். ஏன்னா அவங்க பிரசிடென்ட் அப்ரூவல் வாங்கி தான் இந்த பில்லை சப்மிட் பண்ணவே செய்வாங்க. சரியா? இப்போ மணி பில் அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபா பிரசிடென்ட்.
இப்போ என்னென்னா ஒரு சின்ன ஒரு சம்மரி மாதிரி இவ்வளோ நேரம் பில்னால் என்னென்னு பார்த்தோம் இல்லையா, அதோட சம்மரி மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி டேப்லெட் காலம் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ சப்ஜெக்ட் இது என்னென்னா இன்ட்ரடியூஸ்ட் பை மெஜாரிட்டி. இங்கே என்னென்னா இந்த 3 டைப் ஆஃப் பில் இருக்கு இல்லையா, ஆர்டினரி பில், மணி பில், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ ஆர்டினரி பில் அப்படின்னா ஜென்ரலாக இருக்கிற பில், அது வந்து லோக்சபாலேருந்து ஜென்ரேட் ஆகலாம். இன்ட்ரடியூஸ் வந்து லோக்சபாலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ராஜ்யசபாலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், எனிவேர். மணி பில்னா வந்து கண்டிப்பாக இது வந்து லோக்சபாவில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுனா லோக்சபாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ராஜ்யசபாலையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இன்ட்ரடியூஸ்டு பை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினரி பில் வந்து பப்ளிக் மெம்பர் ஆர் ப்ரைவேட் மெம்பர். இது வந்து மினிஸ்டர் இல்லாட்டி வந்து இது வந்து லோக்சபா ராஜ்யசபா மெம்பர் கூட இதை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இது வந்து மணி பில் வந்து கண்டிப்பாக ஒரு மினிஸ்டர் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த இதுவும் வந்து பப்ளிக் ஆர் ப்ரைவேட் மெம்பர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மெஜாரிட்டி அப்படின்னு சொன்னால் வந்து இது எத்தனை பேர் அப்ரூவல் பண்ணணும்னா, இங்கே வந்து 50% + 1 அப்ரூவல் ஆனால் போதும். இங்கேயும் 50 சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தால் போதும். இங்கே மட்டும்தான் ஸ்பெஷல் மெஜாரிட்டினா 2/3 வந்து ஓகேன்னு சொன்னால் தான் இது வந்து ப்ரொசீட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நான் எழுதிடுறேன். இது வந்து சப்ஜெக்ட்டு, இது வந்து ஆர்டினரி பில், இது வந்து மணி பில், இது வந்து கான்ஸ்டியூஷனல் ஆர் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ இதில் இருக்க டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாம். இட் மஸ்ட் பி பாஸ்ட் பை போத் லோக்சபா. என்னது இட் மஸ்ட் பி ஆர்டினரி பில் வந்து போத் லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் ஆகணும். மணி பில் வந்து லோக்சபாவில் மட்டும் பாஸ் பண்ணால் போதும். நான் முன்னாடியே சொன்னேன், இவங்க பிரசிடென்ட்டில் அப்ரூவல் வாங்கிட்டு தான் இந்த லோக்சபா பில்லே வந்து சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கேயும் வந்து கேபினெட் பார்த்திங்கன்னா போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவில் வந்து பாஸ் ஆகும். இது வந்து ஜாயின்ட் செஷன். ஸோ ஜாயின்ட் செஷன்னா என்னது, ஒரு டெட்லாக் கண்டிஷன் வந்துச்சுன்னா ஜாயின்ட் செஷன் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. யார் பிரசிடென்ட் சொல்லி ஸ்பீக்கர் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜாயின்ட் செஷன் வந்து ஆர்டினரி பில்லுக்கு ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. மணி பில்லுக்கு கண்டிப்பாக ஆர்கனைஸ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இந்த கேபினெட் பில்லுக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரியர் பர்மிஷன் ஆஃப் த பிரசிடென்ட்டை முன்னாடியே பர்மிஷன் வாங்கியிருக்கணுமா? ஆர்டினரி பில்லுக்கு வாங்க வேண்டாம், மணி பில்லுக்கு கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. கேபினெட் அந்த அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு வேண்டாம். நெக்ஸ்ட்டு பிரசிடென்ட் வந்து எப்படி ஓகே பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, சிக்னேச்சர் மூலியமா எல்லாருமே ஃபஸ்ட்டு ராஜ்யசபா போய் லோக்சபாவில் போய் ஓகே ஆயிடுச்சுன்னா பிரசிடென்ட் சைன் பண்ணிடுவார். இதில் கண்டிப்பாக பிரசிடென்ட் சைன் பண்ணி தான் ஆவார். ஏன்னா வந்து அவர் சொல்லி தான் அவரோட அப்ரூவல் வாங்கி தான் அவங்க சப்மிட்டே பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பில் வந்து 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி இப்போ ஓகே ஆயிடுச்சுன்னா பிரசிடென்ட் கண்டிப்பாக சைன் பண்ணிடுவார். ரீகன்சிடரேஷன் வந்து ஆர்டினரி பில்க்கு இருக்குது, இதுக்கு ரெண்டுக்கும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் பில் பற்றி நம்ம ஒரு சின்ன இது பார்த்தோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கு, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.